குட் டே மேட்ஸ், selamat datang, செல்லம்மா தட்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் பர்த்டே. ஓகே, இந்த ஃபோட்டோ வந்து நான் ஃபெப்ரவரி ஊருக்கு போயிருந்தேன். அப்போ சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு வெளியே போயிருந்தேன். போய் வெளியே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தேன். நான் பாய்ஸ் கார்டனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்போ நான் வந்து அங்கே கார்ட் ஹவுஸ்லாம் கார்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ அவர் கேட்டார், எங்கேருந்துமா வந்திருக்கீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருக்கேன்னு. அப்போ அவர் சொன்னார், சாரிம்மா இப்போ ஐயா இல்லை, பெங்களூர் போயிட்டார் ஷூட்டிங்க்குன்னு. நான் சொன்னேன், அதுக்கு என்ன பரவாயில்ல, அவர் வீடை பார்த்ததே பெரிய விஷயம் பாருங்கள், அம்மாவாலியா அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய விஷயம். சரி அப்போ அவர் சொன்னார், இருங்கம்மான்னு சொல்லிவிட்டு எனக்கு உள்ளே போயிட்டு வந்தார். வெளியே வந்துட்டு எனக்கு சொன்னார், இந்தாங்க அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் அந்த ஃபோட்டோ. ஐ ஆம் ஸோ ஹாப்பி when they gave me the photo. அப்போ இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து வேலை முடிஞ்சு வராரு. ஸோ இன்றைக்கி குக்கிங் டே. ஏன்னா நான் வந்து 4-5 நாளாக குக் பண்ணல பாருங்கள். கடையில் தானே வாங்கி சாப்பிட்டுருக்கோம், இருக்க மிச்ச மீதியெல்லாம் வேறு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ குக் பண்ணலான்னு இன்றைக்கி தண்ணி சாறு வைக்கலான்னு வீட்டில் முருங்கை மரம் இருந்துச்சுல, முருங்கை மரத்தில் முருங்கைக்கீரைலாம் பறிச்சிட்டு உருவிட்டு அப்புறம் ஃப்ரீஜை திறந்து பார்த்தா 2 சவுச்சா இருந்துச்சு. நான் அந்த சவுச்சா வாங்கினதே மறந்துட்டேன். சரி இந்த சவுச்சா வீணாக போயிடும், சரி இதையும் இன்றைக்கே ஆக்கிடுவோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் தேர்ஸ்டேயில், ஸோ அதனால் வெஜிடேரியன் பாருங்கள். ஸோ அப்போ பார்த்தேன், சரி சவுச்சாவும் முருங்கைக்கீரையும் ஒன்றா போட்டு தண்ணி சாறு வைப்போம். அந்த மாதிரி யாரும் செஞ்சதில்லை, எனக்கு தெரியும். ஆனால் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றது தானே, செஞ்சால் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு என்ன சட்டமாக இருக்குது? நம்ம வச்சது தானே சட்டம். ஸோ அதனால் தண்ணி சாறு சவுச்சாவும் முருங்கைக்கீரையும் போட்டு தண்ணி சாறு வச்சுட்டு அந்த முருங்கைக்கீரை வந்து கரெக்டாக உருவணும். அந்த காம்பு இல்லாமல் உருவணும். அந்த காம்போடு நம்ம போட்டு ஆக்கினா அப்போ சில பேருக்கு ஒத்துக்காது, வயிற்றால போவோம். ஸோ அது வச்சுட்டு அப்போ என் டாட்டரோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து அன்றைக்கி சண்டே வந்து கேட்டாங்க, ஆண்டி இந்த வாரம் நீங்கள் எப்போ ஆக்குவீங்க, நான் சாப்பாடு ஆர்டர் பண்ண போகிறேன்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த வாரம் அங்கிள் வர வரைக்கும் நான் ஆக்க மாட்டேன்லாம், ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் அவே ஃப்ரம் பெர்த் பாருங்கள். அப்போ நான் சொன்னேன், அங்கிள் தேர்ஸ்டே தான் வருவார், நான் அப்போ தான் ஆக்க போகிறேன்னு. அப்போ அது சொன்னிச்சு, ஓகே ஆண்டி நீங்கள் தேர்ஸ்டே ஆக்குறப்ப இன்றைக்கி வெயில் சரியான சூடு பாருங்கள். அப்போ தேர்ஸ்டே ஆக்குறப்ப எனக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணணும் ப்ளீஸ் ஆண்டின்னு. அப்போ நான் சொன்னேன், ஓகேலா. அப்போ இன்றைக்கி காலையில் அதை மெசேஜ் பண்ணி கேட்டேன், நான் இன்றைக்கி வந்து தண்ணி சாறு வச்சு சம்பால் செய்ய போகிறேன், வேணுமா, கன்ஃபார்ம் வேணுமா வேணாமான்னு. அப்போ சொன்னிச்சு, ஆமாம் ஆண்டி எனக்கு வேணும்னு. சரின்னு அப்போ சவுச்சாவும் முருங்கைக்கீரையும் போட்டு தண்ணி சாறு வச்சுட்டு அப்புறம் ஊடான் சம்பால் செஞ்சேன். அவங்க அம்மா வந்து வெஜிடேரியன், ஸோ அவங்களுக்கு வந்து கோழி சம்பால் செஞ்சேன், வெஜிடேரியன் கோழி சம்பால். அப்புறம் மீன்கறி வந்து கோபிஸும் கேரட்டும் போட்டு பெரட்டினேன். பெரட்டிட்டு அவங்களுக்கு அடுக்கு சட்டியில் பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. அந்த கேன்டீன் சிவன் டெம்பிள் கேன்டீன் அந்த அக்கா இருக்காங்களே இன்சார்ஜ், அவங்க ஃபோன் அடிச்சுட்டு என்னை கேட்டாங்க, மங்கி நீ வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இன்றைக்கி வேலையா உனக்குன்னு. நான் சொன்னேன், இல்லைக்கா நான் வீட்டில் தான் இருக்கேன், இன்றைக்கி எனக்கு வேலை இல்லைன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, நீ வந்து இதுக்கு போறியான்னு. நான் எப்போதும் கையில் ஊற்றி தான் டேஸ்ட் பார்ப்பேன், ஆனால் சுடோன்னு தெரியும், ஆனால் கையில் ஊற்றி டேஸ்ட் பார்க்குறதே எனக்கு பழக்கமாக போச்சு. அப்போ அவங்க கேட்டாங்க, எனக்கு கேன்டீன் மேன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இன்றைக்கி நீ போக முடியுமான்னு. சரி ஓகேல, நம்ம வீட்டில் சும்மா வெட்டியாக தானே உட்காந்துருக்கோம், கேன்டீனில் போய்ட்டு 4 பேரை பார்த்து பேசிட்டு வருவோம்னு சொல்லிட்டு சரின்னு அப்போ நான் சாயங்காலம் 6 மணிக்கு கோயில் போயிட்டு இன்றைக்கி தேர்ஸ்டே மெனு இஸ் டிஃப்ரெண்ட். சாட்டர்டே சண்டே மண்டே வந்து இட்லி வடை தோசை பூரி வெண்பொங்கல் எல்லாம் இருக்கும். தேர்ஸ்டே வந்து பராட்டா பூரி சப்பாத்தி அப்புறம் தோசை இருக்கும். ஸோ கேன்டீன் போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தேன். அவ்வளோ ஆள் இல்லை, தேர்ஸ்டேஸ் அவ்வளோ ஆள் இல்லை, வீக்கெண்ட்ஸ் தான் ஆள் கூட. அதுவும் இப்போ வேறு ரொம்ப வெயிலாக, சரியான வெயில் பாருங்கள். டேப்பை திறந்தா பைப்பை திறந்தா நெருப்புடா,
மாதிரி நெருப்போடு கலந்து வருது தண்ணி. ஏன்னா இன்றைக்கி நான் டேப் திறந்தப்ப 46 டிகிரிஸ் 46 டிகிரி என்னோடய தண்ணி. ஸோ அது சுடுது, சரியான சூடு. அப்புறம் அப்போ வீட்டுக்கு வந்துட்டு அப்போ கேன்டீன் போனேன். கேன்டீன் போயிட்டு அப்போ அங்கே அந்த குக் சொன்னார், அக்கா நீங்கள் உள்ளே வந்து பூரி போடுங்கன்னு. ஸோ நான் போய் உள்ளே போயிட்டு பூரியெலாம் போட்டேன், பூரியெலாம் சுட்டு போட்டேன். அது எனக்கு சுட தெரியும், பூரி செய்ய தெரியாது, ஆனால் சுட தெரியும். அவர் பூரி செஞ்சு வச்சுருந்தார். பூரி சுட்டா பொசு 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 பொசுன்னு பூரி வருது பாருங்கள். ரமேஷ், இவர் தான் ரமேஷ் குக்கு, எப்படி பிராட்டா போடுறாருன்னு. பூரி வந்து புசு பொசு பொசுன்னு வருது, அப்படியே அழகாக வந்துச்சு பூரி. அப்புறம் என்ன, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு 9 o'clock கேன்டீன் முடியாச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்கிறது, வீட்டுக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட ஏர்ன் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி அவர் பர்த்டேல. ஸோ நான் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் படம் போட்டு பார்த்தேன். என்ன படம்? முத்து. ஏன் முத்து பார்த்தேன்னா, ஐ லைக் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த படம் வந்தப்போ நான் இப்போ ஐடியில் படிச்சுட்டு இருந்தேன். ஐடியில் படிச்சுட்டு இருக்கப்ப எனக்கு வந்து மண்டே பரீட்சை. சண்டே வந்து இந்த படம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன். சண்டே நைட் நான் தேட்டரில் போய் சண்டே நைட்டில் 5 மணி ஷோ போய் பார்த்தேன். ஸோ படிப்போட சூப்பர் ஸ்டார் படம் பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம்.